ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா விவேக்ஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 பிரிஞ்சி இலை, 2 ஸ்டார், 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடல் பாசி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதிக அளவில் முந்திரி பருப்பு சேர்த்துக்க பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம காரத்துக்காக மிளகாத்தூள் அந்த மாதிரி எதுவுமே சேர்த்துக்க போகிறது கிடையாது. அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போக வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போகலை அப்படின்னா அதோட ஸ்மெல் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கூடவே பார்த்திங்கன்னா ஊற வச்சு வேக வச்சுருக்க பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதில் காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓவர் நைட் ஊற வச்சிங்க அப்படின்னா பச்சை பட்டாணியை வேக வச்சு சேர்க்கணுங்கிறது இல்லை. நான் கொஞ்சம் நேரம்தான் ஊற வச்சேன் அப்படிங்கிறதால வேக வச்சு சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதில் நம்ம நிறையா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். காய்கறி எல்லாம் 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதால 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, கூடவே காய்கறி வேகிறதுக்காக 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தமாக 2.25 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடலாம். இந்த அளவு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி 1 கப் தேங்காய் பால் சேர்த்திங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அரை கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராகவே வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே எந்த சாதம் கிளறினாலும் கீழே இருந்து தான் மேலே எடுத்து கிளறணும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். வெஜிடபிள் புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக காரசாரமான எந்த கிரேவியாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இது கூட சிக்கன் கிரேவி, உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், இந்த மாதிரி காரசாரமான எந்த கிரேவி அண்ட் வறுவலாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். அது கூட சேர்த்து சர்வ் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணோம் அப்படின்னா வெஜிடபிள் புலாவ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.